Hello viewers, welcome to DJMS Tamil channel. சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ஸ்னேகா பண்ண இந்த செயலை தெரிஞ்சுக்கிட்ட மினிஸ்டரோட ஒய்ஃப் ரொம்பவே கோவத்தோட பலால்னு அரைகிறாங்க. இப்படி திடீர்னு யாருமே எதிர்பாராத சமயத்தில் ஸ்னேகாவோட கணத்தை கட்டி பலால் நிறைய இன்னொரு பக்கம் அவங்க டேடி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காரு. என்னம்மா ஏன் இது பண்ணி ஒரு வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சதோட விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. அவங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு நான் வேற ஏதாவது பண்ணிட போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட ஸ்னேகாவோட அப்பா சொல்றாரு, என்னோட புருஷன் அந்த நிலைமைக்கு போனதுக்கு முழு காரணமே வேற யாரு தெரியுமா, அவங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சொல்றீங்க, என் பொண்ணுலாம் இப்படி ஒரு தப்பை பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்னேகாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அந்த சிசிடிவி வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே உண்மை எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதன் மூலியமா அதுக்கப்புறமா அந்த வீடியோவை பார்க்குறாரு. இதன் மூலியமா எல்லா உண்மைகளும் தெரிய வருது. ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலே ரன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. இல்லை என் பொண்ணையும் என்னையும் மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரியான ஒரு தப்பு திரும்பவும் நடக்காது. இனிமேல் வர தப்பு நடக்கும்னு வர நினைக்கிறீங்களா, இனிமேல் உங்கள் பொண்ணு டாக்டராகவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்லை வேண்டாங்க, ரொம்பவே இது ஒரு பெரிய முடிவாக இருக்குது. இனிமேல் இந்த தப்பு நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சிகிச்சை அளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிருக்காரு. ஆனால் அநியாயமாக அவரை நாங்கள் தப்பானவராக நினச்சிட்டோம். எல்லா தப்பையும் பண்ணது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் எந்த ஒரு தப்பு பண்ணாத மாதிரி இப்படி இருக்காங்களே உங்கள் பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சமயத்தில் சிந்துவை பற்றின பேச்சும் வருது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்னேகா பயங்கரமாக கடுப்படைகிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் வெளியில் வராங்க. இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறது மட்டும் இல்லாமல் சிந்து பண்ணிட்டு போன காரியத்தை பற்றியும் நினச்சி பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்டேயும் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சிவா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, சிவாவை போய் பார்த்து பேசுகிறாங்க. சாரிப்பா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க, இன்னொரு பக்கம் அமைச்சருடைய மனைவியும் மகனும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் உங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலையும் நீங்கள் தொடர்ந்து போகலாம், அதாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களோட வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே தேங்க்ஸும் சொல்கிறாரு சிவா. இந்த தேங்க்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் மனைவி சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கேட்க, அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையும் கிட்ட சொல்கிறாங்க. உங்களோட வேலைக்காக சிந்து எந்த மாதிரியான முயற்சிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இதன் மூலியமா சிவா மேலே விழுந்த பழி நல்லபடியாக போகிறது மட்டும் இல்லாமல் அவரோட வேலை பழைய முறை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட இன்னொரு பக்கம் அன்னபூரணி மகாவை பார்த்து, இங்கே பார்த்தியா எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, என்னவோ சிந்துவை சொல்லிவிய ராசி இல்லாதவ அவள் இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிந்து பண்ண இந்த ஒரு காரியத்தினால தான் நல்லபடியாக சிவாவோட வேலை திருப்பி கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்துல கேட்டு கூட மகாவோட மனசு மாறாம தான் இருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சிவா ஒன்னா நினைச்சு பார்க்கறாரு. சிந்து பண்ணதையும் ஸ்னேகா பண்ண துரோகத்தையும். இதன் மூலியமா இவ்வளவு நாளா உயிரா நினைச்சிட்டு இருக்க ஸ்னேகா பண்ண துரோகத்தை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட, இன்னொரு பக்கம் சிந்து பண்ண நல்ல விஷயங்களையும் பத்தி நினைச்சு பார்க்கறாரு. சிந்து சிவாவுடைய உயிரை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவரோட வேலையை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்றதையும் மீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ண சிந்துவை சிவா ஏற்றுக்கிறாரா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.